Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த நாளிலே சபை கூடுதலுக்கு வந்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கக்கூடிய செய்தி இயேசுவின் பாதத்தில் காணப்படுகிற ஆசீர்வாதங்கள். இயேசுவின் பாதத்தில் காணப்படுகிற ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பில் நான் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 வசனங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 வசனங்கள். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்போது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவன் பரிசேயன் வீட்டில் பந்தி இருந்ததை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் இருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்த்தாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூர்வான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அவர் ஒரு பரிசேயனுடைய வீட்டில் பந்தி இருக்கிற போது ஒரு பாவியாகி இருக்கிற ஸ்திரீ, பொதுவாக பாவியான ஸ்திரீன்னா அவள் என்ன பாவத்தில் இருப்பான்றது தெரியும் நமக்கு. அந்த பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் பரிமள தைலத்தை பூசினாள் என்று நாம் வாசிக்கிறோம். பாவியான ஸ்திரீன்னு சொல்லும்போது அந்த ஊருக்கே தெரிந்த நிலைமையிலே அவளுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. ஆனால் அவள் இயேசு இந்த பரிசேயனுடைய வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு நேராக அந்த பரிசேயனுடைய வீட்டுக்கு அங்கே ஆண்டவருடைய பாதத்தில்
பரிமள தைலத்தை பூசினாள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாவ மன்னிப்பு, சமாதானம் அவளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லுகிறார். அங்கிருந்த பரிசேயர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார்? தேவன் தானே பாவங்களை மன்னிக்க முடியும், இவன் யார் பாவத்தை மன்னிப்பதற்கு என்றெல்லாம் சொல்லி அங்கே முறுமுறுக்கிறாள். ஆனால் அந்த பெண் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அவள் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறாள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையில, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பாதப்படியில் தான் வந்திருக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்னு நம்ம கொஞ்சம் கற்பனையில் யோசனை பண்ணி பார்த்தோம்னா, வானம் அவருக்கு சிங்காசனமா, பூமி அவருக்கு பாதப்படி. எவ்வளோ பெரியவராக இருக்கிறார் என்று பாருங்கள். ஆனால் இந்த பாவ மன்னிப்பும் சமாதானமும் கிடைத்தவுடனே அந்த பாவியாக இருக்கிற அந்த ஸ்திரீ, நான் நம்புகிறேன் அவன் மறுபடி பாவ வாழ்க்கைக்கு என்ன செய்திருக்க மாட்டான், போயிருக்க மாட்டாள். அவள் இயேசுவை பின்பற்றி அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவள் நடந்திருப்பாள் என்று நான் நம்புகிறேன். அது அப்படி தான் நடந்திருக்கும். இரண்டாவதாக, லூக்கா 8ஆம் அதிகாரம் 26 முதல் 35 வசனங்கள். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதிரேனுடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளில் தங்கி இருக்கிறவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினால் அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறைத்து போட்டு பிசாசினால் வனாந்தரத்திற்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. லேகியோன் என்கிற பிசாசின் கூட்டம் இந்த மனிதனை பிடித்திருந்தது. ஒரு பிசாசு பிடித்திருந்தாலே அந்த மனுஷனுடைய செயல்பாடுகள் யாராலையும் சகிக்க முடியாது. ஆனால் லேகியோன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பிசாசின் கூட்டமெல்லாம் இந்த மனுஷனை பிடிச்சிருந்ததுன்னா அவன் எப்படி இருந்திருப்பான்? அவன் வஸ்திரம் தெரியாதவனாக இருந்தான், வீட்டில் தங்காதவனாக இருந்தான், கல்லறைகளுக்குள்ளே போய் தன்னுடைய உடம்பை
காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். இந்த விடுதலை கொடுத்த உடனே அந்த மனிதன் தெளிந்த புத்தி உள்ளவனாக இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்தான். அப்போ ஆண்டவர் இயேசுவோடு கூட இருக்கும்படி அவன் வேண்டிக் கொண்டான். அந்த ஆண்டவர் என்ன சொன்னார்? இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். அப்போ தனக்கு செய்த நன்மைகளை பிரசித்திப்படுத்தும்படி நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நீ அறிவி என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பிசாசின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தருகிறார். அடுத்து மத்தேயு 2 அதிகாரம் 11-12. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். மூன்று சாஸ்திரிகள் என்று அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாஸ்திரிகள் இயேசுவை தரிசிக்கும்படியாக வர்றாங்க. ஏழாம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் மறுபடி வாசிக்கலாமா? அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் இங்கே சாஸ்திரிகள் ஆண்டவரை பணிந்து கொள்ளும்படியாய், இந்த குழந்தை பிராயத்தில் இருந்த ஆண்டவரை பணிந்து கொள்ளும்படியாய் வருகிறார். அது 3 சாஸ்திரிகள் என்று, ஏன்னா அவங்க கொண்டு வந்த பொருள் இந்த 3 பேர்கிட்ட இது பண்ணதுனால 3 சாஸ்திரிகள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அநேக சாஸ்திரிகள் அங்கே வந்திருப்பார்கள் என்று வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அப்போ அவர்கள் வந்து குழந்தையாக இருக்கிற இயேசுவை பணிந்து கொண்டார்கள். ஆனால் அதனுடைய தாயை பணிந்து கொள்ளவில்லை. சிலர் இந்த இடத்துல அதுதான் மிஸ்டேக் பண்ணுறாங்க. வசனம் என்ன சொல்லுது? இயேசுவை 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் மறுபடி வாசிக்கலாமா? அப்பொழுது ஏரோது
ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தால் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். அவர்களை வழி நடத்தும் போது சொப்பனத்தில் அவர்கள் தேவனால் எச்சரிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நமக்கு வர்ற சொப்பனமெல்லாம் அப்போ எப்படி இருக்கு? ஒரு அம்மா சொன்னாங்க, செத்தது மாதிரி கண்டா புழைச்சிக்கிடுவான், புழைக்கிற மாதிரி கண்டா செத்து போவான்னாங்க. இதுதான் நமக்கு வர சொப்பனம். ஆனால் இந்த காலத்தில் அவங்களுக்கு சொப்பனத்தில் ஆண்டவர் வழி நடத்தியிருக்கார். அடுத்து லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வசனங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மார்த்தா ஒரு காரியம்தான் சொன்னான். என்ன சொன்னா? நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்காளே, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு நீங்கள் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறா. அவள் சொன்னது அவள் தனியே வேலை செய்யும்படி மார்த்தாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மாதிரி சொல்கிறா. ஆனால் மரியாள், ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ என்கிட்ட ஒரு காரியத்தை தான் சொல்கிற, ஆனால் நான் ஒரு உள்ளத்தை பார்க்குறேன், அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொல்லுகிறாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசுவின் பாதத்தில் அமர்வது நல்ல பங்கு. சரி, யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீ இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். பன்னெண்டாம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். பஸ்கா பண்டிகை வர 6 நாள் ஏம்மா நல்லா வாசிங்கம்மா. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவரோட கூட பந்தி இருந்தவர்களும் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலம்
ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்தில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்காமல் போனதென்ன என்றார். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு அப்படி சொல்லாமல், அவன் திருடனாய் இருந்தபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக அதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். அந்த நளதம் என்னும் தைலத்தை மரியாள் இயேசுவின் பாதத்தில் அதை பூசி தன்னுடைய தலைமையினால துடைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்திரீகளுக்கு தலைமயிர் என்பது ஒரு முக்கியமான ஒரு இடம். இந்த தலைமயிரை இயேசுவின் பாதத்தில் ஊற்றின அந்த தைலத்தில் தன்னுடைய தலைமையினால் அதை துடைத்தாள் என்று சொல்லும்போது தன்னுடைய மகிமையெல்லாம் இயேசுவின் பாதத்தில் அவள் மகிமையெல்லாம் அவள் படைத்தாள் என்று அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அறை முழுவதும் பரிமள தைலத்தினுடைய வாசனையினாலே அது நிறைந்தது. அடுத்து உபாகமம் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். மோசே மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம். அதில் என்ன சொல்கிறாரு? மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தையினாலே போதனை அடைவார்கள். ஆகவே இயேசுவின் பாதத்தில் காணப்படுகிற ஆசீர்வாதங்களை முதல்ல பாவ மன்னிப்பு, சமாதானம் கிடைத்தது. 2வது பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை. 3வது புதிய பாதையை ஆண்டவர் காட்டுகிறார். 4வது இயேசுவின் பாதம் நல்ல பங்காக இருந்தது. 5வது தேவ வார்த்தையினாலே போதனை அடைகிற அனுபவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.